விசுவாசியின் பொறுப்புகள் என்ற தலைப்பில் கடந்த வாரம் 7 குறிப்புகளை நம்ம பைபிள்லேருந்து வாசித்தோம். அதில் 5 குறிப்புகளை தியானித்தோம். மீதம் இருக்கிற 2 குறிப்புகளை இன்று தியானிக்க போகிறோம். 2-3 கூட தியானிக்க நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பு நான் ஞாபகப்படுத்தினேன் பாருங்க. யூதா நிருபத்திலிருந்து அந்த 7 குறிப்புகளை பார்த்தோம். யூதா நிருபத்தில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. வசனங்கள் 20 முதல் 23 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். முதல்ல என்ன கேட்டோம்? விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். 2வது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். 3வது தேவ அன்பை காத்து கொள்ளுங்கள். 4வது நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள். 5வது பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள். 6வது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். 7வது கடைசியாக மாமிசத்தால் கரைபடாதீர்கள். இந்த 7 குறிப்புகளை நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள். 2-3 வசனங்கள் இதுக்காக வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்க கேட்போம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது இன்னொரு விசுவாசியோ ஊழியக்காரனோ அவனை பார்த்து விட்டால் அவனை எப்படி அணுக வேண்டுமாம்? சாந்தமுள்ள ஆவியோடு அவனை என்ன பண்ணணுமா? கண்டுக்காமல் போய்விடுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது. அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல, படிங்க. சீர்பொருந்த பண்ணுங்கள், அவனை சரி பண்ணுங்க. இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஒரு விசுவாசி குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவராக நீங்கள் என்ன பண்ணுங்க? சாந்தமுள்ள ஆவியோடு, அதாவது ஜென்டில் ஸ்பிரிட், மென்மையாய் அவனை அணுகி, எப்பா நீ தேவ பிள்ளை, நீ செய்யறது வேதத்துக்கு புறம்பானதுப்பா, அதை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? அவனை சீர் பண்ண பொருந்துங்கள். அப்படின்னா அவனை சரிப்படுத்துங்கன்னு அர்த்தம். அதிகாரமாகவோ ஆணவமாகவோ அல்லது குறை சொல்லும் நோக்கிலோ, சண்டை போடும் நோக்கிலோ, சத்தம் போடும் நோக்கிலோ, அவமானப்படுத்தும் நோக்கிலோ சொல்லாமல், நம்ம பிள்ளைக்கு சொன்னால் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி, ஆனால் அதை விட இன்னும் ஜென்டிலாக நம்ம சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்குள்ளே மீண்டு வந்துடுவான். ஒரு ஆள் எளியா சொல்லுங்க. பிரசங்கி புத்தகத்தில் பார்க்குறோம், 2 பேர் இருந்தால் பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் உடனாளி என்ன பண்ணுறான்? அவனை தூக்கி விடுகிறான். காலை பிடிச்சி வாடுறதுக்காக நம்மளை கர்த்தர் அழைக்கல, கை பிடிச்சி தூக்குவதற்காக அழைக்கிறார். சீமோன் பேதுரு விசுவாசத்தில் நானும் கால் எடுத்து வைக்கிறேன், இந்த கடல் மேலே நடக்கிறேன்னு சொல்லிட்டு படகு விட்டு இறங்கினான். 4 அடி வந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? காற்று பலமாக இருக்கிறத பார்த்த உடனே கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டு இப்போ எதை பார்த்துட்டான்? காற்றை பார்த்து, கடலை பார்த்த உடனே பயத்தில் காலு இப்போ என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ளே முழுகுது. உடனே இயேசு என்ன சொன்னார்? நீ எல்லாம் ஒரு விசுவாசியா? நீ எல்லாம் ஒரு சீசனா? சீ, வெக்கமாக இருக்கு உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி சொன்னாரா? இல்லை. உடனே கை பிடிச்சவன் என்ன பண்ணுறாரு? அப்போ கிறிஸ்தவ பண்பே, ஒருத்தன் விலகுகிறான் அல்லது விழுகிறான், ஒருத்தன் தடுமாறுகிறான் என்ற பொழுது அவனை குறித்து பட்டிமன்றம் பேசி தீர்ப்பு சொல்வதல்ல, பக்குவமாய் கைப்பிடித்து அவனை தூக்கி விடுவது. எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆனால் சபையில் ஒரு சிலரை மட்டும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் நீங்கள் செய்யணுங்கிறது தான் கர்த்தருடைய வாஞ்ச வேதம் நமக்கு போதிக்கிறது. பிறருக்கு இரக்கம் காட்டுங்க. ஏன் தெரியுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். நம்மலாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? நம்முடைய கிரியையினால் அல்ல. நல்லவனா பிறந்தனால இன்னைக்கு நான் பாஸ்டரா இல்லை, நீங்கள் விசுவாசியா இல்லை. நம்ம எல்லாமே சரியில்லாத மாதிரி தான் இருந்தோம். ஆனால் தேவன் கிருபையா நம்மளை ரட்சித்து நீதியின் பாதையில் என்ன பண்ணுறார்? நம்மளை நடத்துகிறார், பழக்குவிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நமக்கு ஆண்டவர் இப்படி இறங்கி இருக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இறங்கணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44லேருந்து 48 வரைக்கும் உள்ள வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அந்த 44 மட்டும் சகோதரர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துடைய தத்துவமே உலக தத்துவத்தை விட வித்தியாசமானது. அவர் என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். உனக்கு ஒருத்தன் விரோதி இருக்கானா, நீ அவனை என்ன பண்ணு? அவனுக்கு அன்பு காட்டு.
அன்பினாலே அவனை நீ என்ன பண்ணு, வென்றிடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அன்பினால ஜெயித்திடுங்கிறார். ஆண்டவருடைய பாலிசியே வேற, அன்பினால ஜெயிக்க சொல்றாரு. அப்புறம் சத்துருக்களை சிநேகிங்க. அதுக்கடுத்தது என்னது, உங்களை ஒருத்தவங்க மனசார சபிக்கிறாங்களா, தெரியாமல் பேசிட்டாங்க, நல்லா இருந்துட்டு போகிறாங்கன்ட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பகைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கெடுதி செய்கிறவனுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. அப்படியே ஆப்போசிட்டாக ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக உங்களை நிந்திக்கிறவளுக்கு அவன் துன்பப்படுத்துவான், என்ன பண்ணுங்க, என்ன ஜெபம் பண்ணும், அவன் அழிஞ்சு போகணும் ஆண்டவரே. அப்படி இல்லை, ஆண்டவரே அவனை அவனுக்கு உணர்த்துங்க, உண்மையை தெளிவுபடுத்துங்க, என் மேலே அவன் ஏன் இவ்வளோ பகையாக இருக்கான்னு தெரியல, அதை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற ஃபிலாசபி, நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜி ஃபிலாசபி, தத்துவம் இதுதான். அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகள் நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம அவனை வேற மாதிரி டீல் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு இரக்கம் காண்பிச்சு நம்ம ரட்சித்தது மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு இரக்கம் காமிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அடுத்ததாக ஆத்தும ஆதாயம். பாஸ்டர் கூட இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டு நமக்கு ஆராதனைக்கு முன்பதாக அந்த ஆலோசனை அவங்க சொன்னாங்க பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிசாசு திட்டம் போட்டு அநேகரை நரகத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கான். பல காரியங்கள் மனிதனை கெடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப சபைக்கு நமக்கு மனவாட்டிகளாகி நமக்கு கர்த்தர் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஒரு பொறுப்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நமக்கு தான் அந்த பொறுப்பு. உலகத்தை திருத்துற பொறுப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தை திருத்துற பொறுப்புல இல்லை. நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில், நமக்கு அருகில் இருக்கவங்கள யாரை அப்ரோச் பண்ண முடியுமோ அவங்கள சுவிசேஷத்தினால அப்ரோச் பண்ண கர்த்தர் இன்று நம்மை அழைக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு டார்கெட்டை வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட்டை வச்சுங்களேன். இந்த வருஷம் முடியிறங்காட்டியும் ஒரு 2 பேரையாவது ஞானஸ்தானம் எடுக்க வைப்பேன். எத்தனை பேரையாவது சொல்லுங்க? வெறும் 2 பேரையாவது. 2 பேராயா அப்படிங்கன்னா அது எடுத்தோன்னே எப்படி தெரியும்? மலை மாதிரி தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் 2 பேர். இந்த கையில் ஒருத்தர், இந்த கையில் ஒருத்தர் நான் கூட்டிகிட்டு தேவ சமூகத்துக்கு வருவேன்னு மனசுக்குள்ள தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சுவிசேஷ அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நமக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய நரகாக்கிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ளேயே பேசிக்கொண்டு அமைதியா இருக்கக்கூடாது. பாருங்க, லூக்கா 12:5 வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்க போகிறோம். வசனங்கள்லாம் ஸ்கிரீன்ல வருது, பார்த்து எழுதி கொள்ளுங்க. லூக்கா 12:5. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். உலகத்தானுக்கு மனுஷனுக்கு அதிகாரத்துக்கு பயப்படாதப்பா, நரகத்திலே தள்ளக்கூடிய உன் ஆத்துமாவை நியாயந்திருக்கக்கூடிய அவருக்கே பயப்படுங்கள். ஒரு அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்னத்தை கொண்டு வருமா? பிரச்சனையை கொண்டு வரும், கண்ணியை வருவிக்கும், பிரச்சனையை கொண்டு வரும். யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவையில்லாத பயத்தை தூக்கி எறியுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இயேசுவுக்காக நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை பிதா கனப்படுத்தி கொண்டே இருப்பாரு. ஊழியம்னா என்ன? சுவிசேஷம் சொல்றதுதான் ஊழியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷம் என்பது முழு பைபிளை கொண்டு போய் ஒப்பிப்பதல்ல, அல்லது எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது போய் சுவிசேஷம் அல்ல. பிரச்சனையில் இருக்கிற ஒருவனுக்கு நற்செய்தி சொல்லணும். வயிற்று வலிக்காரனுக்கு கவலைப்படாத, உன் வயிற்று வலி சுகமாகும், அதான் நற்செய்தி. அந்த சுகத்துக்காக நான் இப்போ ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவன்கிட்ட முறைப்படி நான் கேட்டு ஜெபிக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம வயிற்று வலியில் டக்குன்னு என்ன பண்ணுங்க, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் சுகமாக்குவான்னு ஜெபம் பண்ணி முடிங்க. இயேசு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் அவர் வேலையை செய்வார். ஆமென். நம்ம இறங்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடுவார். அவனை எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னு கர்த்தருக்கு தெரியும். நம்மளாம் மைண்டில் போட்டு ரொம்ப என்ன பண்ணிக்க வேணாம், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அதுதான் நமக்கு பயத்தையும் தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுக்குது. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஆமென். வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:12.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் ஆ, தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஆ. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ம், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஓகே. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு என்பதாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நரகாக்கிலிருந்து ஜனங்கள் தப்புவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். ஆகவே நம்ம சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் நாளைக்கு பரலோகத்துக்கு போகும்போது நீ எத்தனை வீடு வாங்கின, கார் வச்சிருக்கிறியா, அதெல்லாம் கேட்க மாட்டாரு. முதல்ல கேட்பாரு, எனக்காக நீ என்ன செய்த, ஆத்துமாக்களை எத்தனை பேரை நீ ஆதாயம் பண்ண. ஆண்டவர் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லை ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், காணிக்கையெல்லாம் போட்டேன், என்னால் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்ல போறீங்களா? அல்லது இல்லை ஆண்டவரே, இத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இத்தனை பேரை ஞானஸ்நானம் எடுக்க வச்சிருக்கிறேன், உங்கள் ராஜ்யத்தில் சேர்த்திருக்கேன், அந்த பொறுப்புக்குரிய காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்களா? அன்புக்குரியவர்களே, நம்ம பொறுப்புக்குரியவர்களாக மாறும்போது ஆண்டவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பழகணும் ஆண்டவர் ராஜ்யத்தில். இன்னொரு உற்சாகத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். ஒரு சம்பவத்தை இசைக்கியா பிரான்சிஸ் அந்த அங்கிள் சொன்னது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்ததை சொல்கிறேன். பேங்க்கில் இப்போ நான் கேஷியராக வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்னுடைய பாக்கெட்டில் ஒரு 500 ரூபாய் இருக்குது, பணம் இருக்குது. நான் போய் சீட்டில் உட்காந்துட்டேன், கவுண்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். செலான் எழுதிட்டு முதல்ல ஒருத்தர் வந்திருக்காரு. வந்தவொடனே 200 ரூபாய் வேணும் அப்படின்னோடனே அந்த செலானை வாங்கிட்டு 200 ரூபாயை நான் எங்கேருந்து எடுத்து கொடுப்பேன்? ஏன் பாக்கெட்டில் இருந்து 500 ரூபா இருக்குது, அதில் 200 ரூபாயை கொடுப்பேனா, இல்லை பேங்க்குடைய ட்ரெஷரி கருவூலத்திலேருந்து 200 ரூபாய் எடுத்து கொடுப்பேனா, எதுலேருந்து கொடுப்பேன்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. எந்த ஒரு கேஷியரும் தாம் பாக்கெட்லேருந்து மணி எடுத்து கொடுக்க போகிறது இல்லை. அவர் என்ன தான் பண்ண போகிறாரு? ட்ரெஷரி அமௌண்ட்டை தான் எடுத்து கொடுக்க போகிறார். இதை எசேக்கியா பிரான்சிஸ் சொன்னார். ஆகவே சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னா நீ முன்னாடி போய் நிற்கும் பொழுது, ஒரு தேவையை சொல்லி ஜனங்கள் வரும் பொழுது, ஐயையோ எனக்கே இந்த காய்ச்சல் இருக்க, இவங்க வந்து காய்ச்சல் சுகமாகணும்னு ஜெபிக்க சொல்கிறாங்களேன்னு நீ தயங்காத. நீ கொடுக்க போகிறது உன் சுகத்தை இல்லை, சிலுவையில் தேவாதி தேவன் சம்பாரிச்சு வைச்ச அந்த சுகத்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையின் மூலமாய் பரலோகத்தில் இயேசு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விட்டார், சுகத்தை சேர்த்து வைத்து விட்டார், விடுதலையை சேர்த்து வைத்து விட்டார், சமாதானத்தை சேர்த்து வைத்து விட்டார், நிம்மதியை சேர்த்து வைத்து விட்டார், அற்புதத்தை சேர்த்து வைத்து விட்டார். நம்ம வேலை என்ன வேலை? சுவிசேஷம் சொல்றவங்க வேலை அதை எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து எங்கெங்க போய் கொடுக்கறதுன்னு கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்திலே சுகம் அடைவாயாக, இயேசுவின் நாமத்திலே தரித்திரம் மாறுவதாக. நீங்க இறங்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். உங்க சூழ்நிலையெல்லாம் நல்லா இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் சரி, ஒவ்வொரு விசுவாசிக்கும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே குடும்ப பொறுப்பு, பாரம், பிரச்சனைகள், தேவைகள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒண்ணுமே யாருமே விதிவிலக்கு இல்லை. அதை மேற்கொண்டு ஒருத்தன் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன முடியுமோ அதை செய்யணும். முடியாத யார் ஒண்ணுமே செய்ய முடியாது. முடிஞ்சதை என்ன பண்ணணும்? நல்ல சிறப்பாக கர்த்தருக்காக செய்யணும். கடைசியான குறிப்பு, மாம்சத்தால் கரைப்படாதிருங்கள். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க போறோம். ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இது வந்து பிராக்டிக்கலா பவுல் எழுதுறார். எனக்குள்ள நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்னா போராட்டம். என்னுடைய ஆவி சொல்லுது, ரட்சிப்பின் அனுபவம் சொல்லுது நீ நல்லவனா இருக்கணும். ஆனா ஜென்ம சுபாவம் சொல்லுது இல்ல இல்ல கொஞ்சம் தப்பான காரியத்தை செய்யின்னு சொல்லுது. ஒரு மனசு என்ன சொல்லுது? நல்லவனா இருங்குது. இன்னொரு மனசு என்ன சொல்லுது? யாரு பார்க்கல, நீ ஏதாவது கொஞ்சம் தப்பு செஞ்சுக்கோ, உலகத்தில் எவன் தப்பு செய்யாதவனா இருக்கான், அப்போல்லாம் எவனும் இல்லை, நீ கொஞ்சம் தப்பு செஞ்சுக்கோ. இந்த மனசு இல்லை நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வந்துரு. இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் நான் போராடுறேன்னு இந்த இடத்துல யார் எழுதியிருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசுவை முகமுகமாக பார்த்த அந்த ஆளுக்கே இவ்வளோ போராட்டம் இருக்கும்னா, இதுவரைக்கும் பார்க்காத நமக்கு போராட்டம் வருவது இயல்பா இல்லையா? குவைட் நேச்சுரல்.
எவ்ரிஒன் ஹேஸ் அ கான்ஃப்ளிக்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் ஃப்ளஷ். கண்டிப்பாக இப்படி ஒரு மனசு சொல்லும், இப்படி ஒரு மனசு சொல்லும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நல்ல மனசு சொல்கிறது, நல்ல அந்த ரட்சிப்பின் அனுபவம், ஆவியின் மனிதன் சொல்கிற அந்த பகுதியை தெரிந்தெடுக்கணும். ஒரு அல்லேலூயா. முன்னாடி நவுத்துனா கியர் முன்னாடி கொண்டு போவோம் வண்டியை, ரிவர்ஸ் கியர் போட்டால் வண்டி பின்னாடி போகுது. உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுது? நீ எந்த கியர் போட போகிறீங்க? ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய போகிறீங்களா, இல்லை கொஞ்ச நேரம் உலகத்தினுடைய காரியத்துக்கு போக போகிறீங்களா? நீங்களே தான் முடிவெடுக்கணும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி எதை திரும்பி பார்க்க மாட்டேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், அதை திரும்பி பார்க்க மாட்டேன். பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம மேலே ரொம்ப அன்புள்ளவர். சாத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்மளை மேலே ரொம்ப வம்புள்ளவன். இவர் அன்புள்ளவர், அவன் வம்புள்ளவன். ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கார். 6 சொல்லுங்க என்னென்ன? இரட்சியனையும் தலை சீரா, நீதி எனும் மார்க்க அவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, சமாதானம் என்ற சுவிசேஷம் என்ற ஆயத்தமாகிய பாதரட்சை, அப்புறம் வசனமாகிய பட்டயம், விசுவாசமாகிய, எத்தனை? 5 வந்திருக்கா, 6 வந்திருக்கா? 6 வந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ முன்பக்கம் எல்லாம் சூப்பராக இருக்குது, பின்பக்கத்தில் பாதுகாப்பு கம்மியாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? மார்க் அவசம்னா புல்லட் ப்ரூஃப் மாதிரி முன்னாடி போட்டுக்கிட்டோம். அந்த வெங்கல ஷீல்டு முன்னாடி இருக்குது, முதுகு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சாத்தான் அந்த முதுகில் குத்த தான் பார்க்குறான். என்ன பண்ண பார்க்குறான் அப்படின்னா என்னென்னா, உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை தாக்குவதற்காக சாத்தான் முயற்சிக்கிறான். பாவத்தை தூண்டி விடுகிறான், இச்சையை தூண்டி விடுகிறான், கொலை வெறியை தூண்டி விடுகிறான், வேகத்தை கோபத்தை தூண்டி விடுகிறான், திருட்டுத்தனத்தை தூண்டி விடுகிறான், பொருளாசையை தூண்டி விடுகிறான், முதுகில் குத்துறதுக்கு பார்க்குறான். இந்த நேரத்தில் தான் நம்ம முடிவெடுக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்கள் மறைத்து கொள்ளுங்க. யோபுவை சுற்றி ஆண்டவர் என்ன மறைச்சு வச்சிருந்தாரு? அது மாதிரி என்னையை சுற்றி வேலை அடங்கிய ஆண்டவரே. ஏசாயா 52:12 இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. முன்னாடி போய் வழியை ஆயத்தப்படுத்துறாரு, பின்னாடியிலிருந்து பாதுகாக்கிறார். ஏன்? இந்த முதுகுல ஒரு கோளாறு இருக்குது, சாத்தா முதுகிலே குத்த பார்க்குறான், பாவத்தில் தள்ள பார்க்குறான், பலவீனத்தில் பிடிக்க பார்க்குறான். எனவே பிறகு என் பிள்ளையை காக்கிறவராய் நான் இருக்கிறேன். கைதட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.